கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோசுவா 3:17. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களை, மேன்மையான ஒரு நாள், இன்றைக்கி உயர்ந்து இருக்க போகிற நாள், உங்களை கர்த்தர் உயர்வாய் வைக்க போகிற நாள் என்று நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. யார் முன்னாடி தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி. உன்னை அழிக்க பார்க்குற சத்துரு, உன்னை நசுக்க பார்க்குற சத்துரு, அவன் பேர் ஒழிந்து போயிடுமா, அவன் பேர் இல்லாமல் போயிடுமான்னு நினைக்கிற சத்துருக்கள் முன்னால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக இது தேவனுடைய வார்த்தை. இந்த நாளில் நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவா பார்த்தா நான் மோசையோடு இருந்த மாதிரி உன் கூட நான் இருக்கிறேன். ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனாக இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால் பலன் கொண்டு திடமானதாக இருங்க. நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்கள் முன்னால் இன்றைய தினத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்து உங்கள் தலையை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். நம்புங்க. அவங்க கண்ணு முன்னால் தான் நடக்க போகுது, மறைவாக இல்லை. உங்கள் சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாகத்தான் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையோட நாளை துவங்குங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.